அக்கா நீங்க நில்லுங்க உன்னை ஆதரிக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? கருணாநிதியினுடைய காலை கழுவி குடித்து இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பதவி என்பது என் கால் மயிருக்கு சமம்னு பேசியிருக்காங்க. கருணாநிதி சொன்னது கல்லூரி வருவதற்கு மனசு இல்லாதனால நிதி பற்றாக்குறை இருக்குன்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு. நிதி கொடுத்தது யார் தெரியுங்களா? இன்றைக்கு நான்லாம் ஏன் அதிமுகவை ஆதரிக்கிறேன்னு தெரியுங்களா? அன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் பெயரில் கல்லூரி வருவதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இல்லாம கொடுத்திருக்காருங்க. இது எத்தனை பட்டியல் சமூக தலைவர்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கர் வாழ்கன்னு குரல் கொடுக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அவங்க எல்லாம் யாரும் ஆதரிச்சிருக்கணும் முறையா? நிதி கொடுத்தவங்களை ஆதரிக்கணுமா? நிதி கொடுக்காத கருணாநிதி ஆதரிக்கணுமா? திமுகவை ஆதரிக்கணுமா? அவரு சாதி வெறி பிடிச்சவருங்க கருணாநிதி. மனசுல சாதி வெறி இல்லாதவா வருது. சாதி வெறி இல்லாதவா தயாநிதி மாறன் நான் தாழ்த்தப்பட்டவர்னு கேட்டாரு. சாதி வெறி இல்லாதவா திருமதி கனிமொழி அவங்க தூத்துக்குடியில போய் நிக்கிறாங்க. அதுபோல அன்னைக்கு அன்னை சத்யவாணி முத்து அம்மாவை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரா ஏன் ஆக்குனாரு? ஏன் மத்த துறைக்கு ஆகல? ஆனா அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மத்திய அமைச்சராகி அழைக்க பார்த்திருக்கிறார் அம்மாவை. ஒவ்வொரு பறையர்களும் அஇஅதிமுக மட்டும்தான் ஆதரிக்கணும். அன்னை சத்யவாணி முத்து கூட ஏன் பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை எடுத்து மற்ற துறையில் செலவு பண்றாங்கன்னு கேட்டதுக்காக தான் பல அவதூறுகளை சொல்லி கருணாநிதியால் வெளியேற்றப்படுறாங்க. நேரடி வணக்கம். நம்மோடு எரிமலை ராமச்சந்திரன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம் சார். இப்ப என்னன்னா, திமுகவினுடைய பலமே கூட்டணி. அந்த கூட்டணிக்கே அதிக பலமாக இருப்பது விசிக. பட்டியல் சமூக மக்களுக்கான பாதுகாவலர் நான் தான் சொல்லி அதுக்கான பாதுகாப்பு திமுக கூட்டணி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த கூட்டணியிலே இருக்கிறார். உண்மையிலேயே வரலாறு என்ன சொல்கிறது? பட்டியல் சமூக மக்களுக்கான பாதுகாப்பு, உரிமை, அவர்களுக்கான நலன்களை பெற்றுத்தந்தது அப்படின்றது இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அல்லது அவருடைய அப்பா கருணாநிதி அவர்கள் தான் பெற்றுக் கொடுத்தார்களா? இல்ல, நீங்க கருணாநிதி ஆட்சிக்கு வருவதற்கு யார் காரணம் அப்படின்னு இருக்கு. அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக அன்னை சத்யவாணி முத்து அவர்கள் பல பேர்கிட்ட ஆதரவு திரட்டி முதலமைச்சர் ஆக்கினார். அதுல மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கிட்ட கூட அன்னை சத்யவாணி முத்து கருணாநிதியை நீங்க ஆதரிக்கணும் அப்படின்னு கேட்டதா வரலாறு இருக்கு. அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? அக்கா நீங்க நில்லுங்க உன்னை ஆதரிக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு பட்டியல் சமூக தலைவியை ஆதரிச்சார். ஆனா அப்படி ஆதரிச்சு இருந்தாலும் கூட கருணாநிதி பட்டியல் சமூக மக்களுக்கு செய்ய வேண்டிய நிதியை எடுத்து பல்வேறு துறைக்கு செலவு செய்யும் போது அதை தட்டி கேட்ட அன்னை சத்யவாணி முத்தை இழிவா பேசி அவதூறுவா பேசி கட்சி விட்டு போவதற்கு காரணமா இருந்தார். அதுக்குத்தான் அந்த அம்மா என்ன சொன்னாங்க? கருணாநிதியினுடைய காலை கழுவி குடித்து இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பதவி என்பது என் கால் மயிருக்கு சமம்னு பேசியிருக்காங்க. அப்படி பேசியிருக்காங்க. அப்படின்னா கருணாநிதி முதல்வர் ஆவதற்கு எவ்வாறு துணையா இருந்தார்களோ, பட்டியல் சமூக மக்கள் எப்படி துணையா நின்றார்களோ, அவர்களை கூட தன் பதவி வந்த பிறகு உதாசீனப்படுத்திய கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு எப்படி பட்டியல் சமூக மக்களுக்காக நிற்கும்? வரலாறு. இரண்டாவது, பட்டியல் சமூக பணம், அதே பணம் மத்திய அரசால் ஒதுக்கப்படுது. இன்னைக்கும் அந்த பணத்தை திருப்பி அனுப்புறான். இந்த அரசு திருப்பி அனுப்பி இருக்கு. பல்லாயிரம் கோடி திருப்பி அனுப்பி இருக்கு. அந்த மக்களுக்கு செலவிடே படல. அதுல அன்னைக்கு கருணாநிதி கூட இருந்த அன்னை சத்யவாணி முத்து கேள்வி கேட்டாங்க. அதே கேள்வியை ராசா கேள்வி கேட்பாரா? ஏன் இந்த பணத்தை என் மக்களுக்கு செலவு பண்ணல, இது ஏன் திருப்பி அனுப்புறீங்கன்னு கேள்வி கேட்கணுமா இல்லையா? இதே கேள்வியை கூட்டணியில் இருக்கிற பட்டியல் சமுதாயத்தினுடைய தலைவர்னு சொல்லப்படுகிற தோழர் திருமாவளவன் இந்த கேள்வி எழுப்பி இருக்கணுமா வேண்டாமா? செலவிடுவதற்கு உண்டான திட்டங்களை தோழர் திருமாவளவன் கொடுத்திருக்கணுமா இல்லையா? எதுக்கு இவ்வளவு நிதி செலவு பண்ணுங்க, அதுக்கு இவ்வளவு நிதி செலவு பண்ணுங்க, இங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க வழிகாட்டி இருக்கலாம் இல்லையே? ஏன் செய்யல? அப்படின்னா எதுவும் கேட்க முடியாது. திமுக என்பது ஜனநாயகமற்ற ஒரு கட்சி
இந்தியாவில் இருக்கும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். வெளிப்படையா சொல்றாரு, நான் 2 சீட்டுக்காக நான் அங்க இருக்கேன்னு நினைக்கிறீங்களா, என்ன எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்ற மாதிரியான கோபப்படுறாரு. திமுக காரன்னு சொன்னதுக்கு பத்திரிகையாளர் மத்தியிலேயே கடும் கோபம் கொண்டாரு திருமாவளவன். இப்போ அந்த அளவுக்கு மாட்சிமையோட மாண்போட இருக்கக்கூடிய நபர் பட்டியல் சமூக மக்களுக்கான பலன்களை சமரசம் செய்து கொண்டு அந்த கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்னா எதற்காக இருக்கிறார்? அந்த சமரசம் அது செய்யலன்ற பார்வை தானே வைக்கப்படும். நீங்க பட்டியல் சமூக தலைவர்னா அவர் ஒரு காலமும் சொன்னதில்லை. நீங்க ஏன் அவரை மொத்தம் பட்டியல் சமூக தலைவர் நீங்க ஏங்க அப்படி அடையாளப்படுத்துறீங்க? அவர் ஒரு காலமும் சொன்னதில்லை. அவருக்கு எங்கெங்க கட்சி இருக்கு தெரியுங்களா? ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகத்தில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு, பரவலா இருக்கு. பரவலா கட்சி வச்சிருக்காரு. அவர் தேசிய தலைவர். அவர் எப்படி பட்டியல் சமூக தலைவரா இருப்பாரு? இல்ல, நீங்க பொய்யா அவர் மீது ஒரு திணிக்கிறீங்க. பட்டியல் சமூகத்துக்கு அவர் பிறந்த சாதி பட்டியல் சமூகமா இருந்தாலும் கூட அவர் பொது தலைவரா பார்க்காம பட்டியல் சமூக தலைவரா பார்க்கிறது என்பதே இங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் பண்ற மிகப்பெரிய தவறுன்னு தான் பாக்குறேன். ஒண்ணும் இல்ல, வேங்கவையில் மலத்தா தான் சாதிக்காரனே ஒண்ணும் இல்லைங்க. என் வீட்டுல நானே என் பிள்ளைங்க குடிக்கிறதுக்கு நானே மலத்தை கலப்பன குடிக்கிற தண்ணியில கலக்க மனசு வருமா முதல்ல? அப்ப இன்னைக்கு அதே சமூக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, காவல்துறையால் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்களே, அதெல்லாம் தட்டி கேட்கிற ஒரு போராட்டம் மட்டுமே தீர்வாகாது. இப்ப சில தவறுகளையும் சுட்டி காட்டுறாரு இல்லைங்களா? திமுக அரசு செய்யக்கூடிய சில தவறுகளையுமே கூட்டணி கட்சியிலேயே இருந்தாலுமே அந்த நேரத்துல கண்டனம் தெரிவிக்கிறது, போராட்டம் அறிவிக்கிறது, அதற்கான அழுத்தத்தை கொடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை அவர் செய்யறாரு. அது போதுமானதா இல்லைன்றீங்களா? இல்ல, போராட்டங்கள் தீர்வு என்னாச்சு? தமிழ்நாட்டில் அவர் எத்தனை போராட்டம் செஞ்சிருக்காரு? எத்தனை போராட்டங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு? சரியான தீர்வு, முறையான தீர்வு கிடைச்சிருக்குன்னு பார்க்கணும்ல. அப்படி ஒன்றும் கிடைச்சதா எனக்கு தெரியல. ஓரளவு ஒரு சிலது கிடைச்சிருக்கலாம். ஆனா பல போராட்டங்கள் வெறும் போராட்டத்தினாலே நின்று போகும். இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்போது திருமாவளவன் அவர்கள் தெரிவித்த கருத்து அப்படிங்கிறது, அதாவது அவங்கள பணி நிரந்தரம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க காலங்காலமா அந்த வேலையிலே இருப்பாங்க, அதனால அவங்கள பணி நிரந்தரம் செய்யக்கூடாது, அவங்களுக்கான பொருளாதார மற்றும் வேலை வாய்ப்புகளை வேறதான் வழங்கணும்னு சொல்லி ஒரு புது பார்வை வச்சிருந்தார். அதே சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கணும்னு சொல்லியிருந்தாரு. எப்போ அவங்க அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்களோ உடனே மாத்திக்கிட்டு இந்த மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் பேசு பொருளாகி இருக்கு. இல்ல, நீங்க அது தோழர் திருமாவளவன் பேசுறது என்பது ஒரு வேலை என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் செய்யணும்னு இருக்கு. அதே பார்வையில வைக்காதீங்க. எல்லா சாதிகாரங்களும் அந்த வேலை செய்யட்டும்ன்ற பார்வையில தான் அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல இங்க என்ன நிக்குது அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் இவர்களெல்லாம் தனியார்ல இருக்கிறதுனாலதான் அவங்கள அரசு பணி நிரந்தரம் செய்ய முடியல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம்னு திரு ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதையே ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றல அப்படின்றத கேள்வியை எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க? அவர் சொல்லியிருக்காரு, வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரமான வேலைன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா நிரந்தரப்படுத்தும் சொல்லியிருக்காரு. ஆட்சியே முடிய போது இன்னும் அந்த மக்களை அப்படித்தானே வச்சிருக்காரு. அப்பனா இவர்கள் இந்த வேலைத்தான் செய்யணும் என்கின்ற அந்த சனாதான அந்த குறியீடு இருக்குல்ல, அத திராவிட முன்னேற்ற கழகம் ஃபாலோ பண்றதுதான் நான் சொல்றேன். அவங்கதான் ஃபாலோ பண்றாங்க. ஒண்ணும் இல்லைங்க, அதிமுக வேறு திமுக வேறுங்க, ரெண்டுன்னு தனித்தனியா இருந்துச்சுங்க. அன்னை சத்யவாணி முத்து திமுக இருந்தாங்க. இருக்கும்போதே முதலமைச்சர்கிட்ட நிதி கேட்கிறாங்க. என்ன நிதி கேட்கிறாங்க? அண்ணல் அம்பேத்கர் பேர்ல ஒரு கல்லூரி தொடங்கணும், அதுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. கருணாநிதி சொன்னது, அண்ணல் அம்பேத்கர் பேரில் கல்லூரி வருவதற்கு மனசு இல்லாதனால நிதி பற்றாக்குறை இருக்குன்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு. நிதி கொடுத்தது யார் தெரியுங்களா? இன்றைக்கு நான்லாம் ஏன் அதிமுகவை ஆதரிக்கிறேன்னு தெரியுங்களா? அன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் பெயரில் கல்லூரி வருவதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருதான் நாடகங்கள் எல்லாம் போட்டு அந்த நிதியை தனிப்பட்ட முறையில பொறுப்புல இல்லாத முதலமைச்சர் பொறுப்புல இல்லாம கொடுத்திருக்காருங்க. இது எத்தனை பட்டியல் சமூக தலைவர்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆனா அந்த கல்லூரி அம்பேத்கர் பெயரில் அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கர் வாழ்கன்னு குரல் கொடுக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அவங்க எல்லாம் யாரும் ஆதரிச்சிருக்கணும் முறையா? நிதி கொடுத்தவங்களை ஆதரிக்கணுமா, நிதி கொடுக்காத கருணாநிதி ஆதரிக்கணுமா, திமுகவை ஆதரிக்கணுமா என்ற கேள்வி இருக்குல்ல. நாடகங்கள்லாம் போட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் திரட்டி சத்யவாணி முத்தம்மா அன்னையை கூப்பிட்டு, இந்தாக்கா கல்லூரி துறைமுறைக்கு என்னுடைய அக்கான் தான் கூப்பிடுவார். ஒண்ணு எம்ஜிஆர் அவர்கள் தான் பட்டியல் சமூக தலைவர்களை
தேடி போய் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருக்கு, பறையர்களை வேலைக்கு கூப்பிட்டா வெத்தலமாக்க வச்சு கூப்பிடணும் பழக்கம் இருக்கு. அதை தெரிஞ்சதுடைய காரணம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட்டணி ஆதரவு என்பது பட்டியல் சமூக தலைவர்களை தேடி போய் ஆதரவு கேட்டுருவார். இன்றைக்கு அந்த நிலை இருக்கா? எங்க போய் ஆதரவு கேட்கிறான், எங்க போய் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கு அறிவாலயமா இருக்கு. நிலம் மாறி இருக்கா இல்லையா? தலைகீழா மாறி இருக்கா இல்லையா? ஏன் இங்க இருக்கிறவங்க 12 லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலம் இருக்க அதை மீட்கிறதுக்கு எந்த பட்டியல் சமூக தலைவர் குரல் கொடுத்திருக்காங்க கூட்டணியில இருந்து? ஏன்னா பட்டியல் சமூகத்தில் குறிப்பாக பறையர்களுக்கு தலைவர்களே இல்லை. சரி, இப்போ கருணாநிதி அவர்கள் கல்லூரி கட்ட பணம் இல்லைன்னு சொன்னது உண்மையா கூட இருக்கலாம். உண்மைங்க. அது ஆமா, கல்லூரி கட்ட பணம் இல்லைன்னு சொல்ல, பணம் இல்லாம கூட அவர் சொல்லிடலாம். ஆனா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, கல்லூரி கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி உண்மையை சொன்னது. இன்னொன்னு, அம்பேத்கர் பேர்ல கல்லூரி வரணுமா அப்படின்ற அவர் சந்தேகிச்சார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சந்தேகிச்சுதான். அம்பேத்கர் பேர்ல அவரு சாதி வெறி பிடிச்சவருங்க கருணாநிதி. என்ன இப்படி குற்றம் சாட்டணும்னு நினைக்காதீங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். அது யாரு? ஒழிப்பு. எத்தனை பேர் இருங்க. ஈவேரா பெரியாருடைய கொள்கைகளை அப்படியே தூக்கி நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் கொள்கை வீரராக வகுக்கக்கூடியவர். அவர் சாதி வெறியர்னு சொல்றது அதுக்கான சான்றுகள் என்ன? அப்படி இல்ல. அதனால நம்ம என்ன வேணா பேசலாம். நீங்க பாருங்க, ராமசாமி நாயக்கருடைய நிலைப்பாடு எப்பயுமே 2 பேச்சு இருக்கும். முன்னுக்கு பிறன் முரணா பேசியிருப்பார். நீங்க எந்த கருத்திலா எடுத்தாலும் அப்ப அவருடைய கொள்கையை உள்வாங்கி இருந்தார்னா கருணாநிதி அவர்கள் அதே ரட்டனாக்களை தான் பேசியிருக்க வேண்டியிருக்கும். கருணாநிதிக்கு எக்காலத்திலையும் இல்லைன்னா நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு ஒரு வாயில வருது. எப்படி வருது? மனசுல சாதி வெறி இல்லாதவா வருது. சாதி வெறி இல்லாதவா தயாநிதி மாறன் நான் தாழ்த்தப்பட்டவர்னு கேட்டாரு. அந்த குடும்பத்துல இருந்து வந்தவர். சாதி வெறி இல்லாதவா திருமதி கனிமொழி அவங்க தூத்துக்குடியில போய் நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்க? அப்பஞ்சாதியா அம்மா சாதியா? அங்க இருக்கிற நாடார் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ராசாத்தி அம்மா நம்ம சாதி, அதனால இந்த பொண்ணு நம்ம சாதி பொண்ணுன்னு நினைக்கிறாங்களே. அது எப்படிங்க? தாய் வழி வரணுமா தந்தை வழி வருமா? எப்படி வரணும்? கருணாநிதி என்ன சாதியோ அதே சாதி தானே பொண்ணு இருக்கும். அதே சாதி தானே பொண்ணு இருக்கும். தூத்துக்குடியில ஏன் போய் நிக்கிறாங்க? தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி? 234 தொகுதி இருக்க. ஏன் மற்ற தொகுதியில நின்று பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அவர்கள் காலத்துக்கு ஏத்த மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க மாத்திப்பாங்க, நிறத்தை மாத்திப்பாங்க. அதுதான் திராவிட மாடல். சத்தியவாணி முத்து பத்தி விமர்சனங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, முதலமைச்சராக கருணாநிதி இருந்தபோது சத்தியவாணி முத்து அமைச்சராக்கி அழகு பார்த்தது அப்படின்னா கருணாநிதி தானே. அதான் வரலாறு சொல்லுது. இல்ல, என்ன அமைச்சராக்குனாரு? ஆதிதிராவிட நலத்துறை. அன்னைக்கு ஹரிஜன நலத்துறை. இப்போ இருக்கிற மாதிரி ஆதிதிராவிட நலத்துறை இல்ல, ஹரிஜன. அந்த அமைச்சர் பதவி தான் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எதுவுமே செய்யல அதிமுகவுக்கு. அப்படி எதுவுமே செய்யாத போது எந்த சாதியை ஒழிக்கணுமோ, எந்த பிரிவினையை தடுக்கணுமோ அதுக்கு வேற துறையில கொடுத்து அமைச்சரையும் நியமிச்சிருக்காரு. வேற துறையில கொடுத்துருக்கணும். ஏன் அவங்களுக்கு அந்த துறை நிர்வாகம் பண்றதுதான் திறமை இருந்துச்சா? ஏன் வேற துறை கொடுக்கல? பொதுப்பணித்துறை ஏன் கொடுக்கல? இதுதான் அங்க இருக்கக்கூடிய உள்ள அரசியல். ஆமா, இவங்க இந்த சாதிக்காரங்க இதுக்குத்தான் இருக்கணும்னு நியமனம் பண்றதுக்கு, இந்த தூய்மை பணியாளர் இவங்க தான் இந்த வேலையை செய்யணும்னு நியமனம் பண்ற மாதிரி, அதுபோல அன்னை சத்தியவாணி முத்து அம்மாவை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரா ஏன் ஆக்குனாரு? ஏன் மற்ற துறைக்கு ஆகல? ஆனா அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறார். அம்மாவை அக்கா தான் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு கிடைச்ச பதவியை இந்த அம்மாவுக்கு கொடுத்து எம்பி ஆக்கி. சத்தியவாணி முத்து திமுக இருக்காங்க, அமைச்சரா இருக்காங்க. அப்போ கருணாநிதி முதலமைச்சரா இருக்காரு. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்து வெளியே வந்துடுறாரு. அவரு நாடாளுமன்ற பதவி கொடுக்குறாரு அப்படின்னா அப்ப அவங்க அதிமுக அங்கிருந்து அதிமுக வரலாம். அவங்க அங்கிருந்து வெளியே வந்த உடனே கூட்டு கொடுக்குறாரு எம்ஜிஆர். திமுக இருந்து விலகின உடனே கொடுக்குறாரு. யாருங்க இந்த மனசு வரும்? பொதுவான சிந்தனை எங்க இருக்கு? கீழில இருந்து மேல வரைக்கும் பதவிக்கு வரலாம்னு எங்க இருக்கு? ஜனநாயகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அஇஅதிமுக தான் இருக்கும். ஒவ்வொரு பறையர்களும் அஇஅதிமுக மட்டும்தான் ஆதரிக்கணும். ஏன்னா அவர்கள் தான் பறையர்களுக்கு உண்டான ஒரு அமைப்பா கட்சியா இயங்குது. சத்தியவாணி முத்து அவர்கள் திமுக இருந்து வெளியேற பிறகு அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியை பத்தி எதுவும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்களா? எதிர்கருத்துக்கள் அல்லது விமர்சனங்கள் வச்சிருக்காங்களா? இல்ல, எனது போராட்டம்னு அம்மா ஒரு நூல் எழுதியிருக்காங்க சத்தியவாணி முத்து அம்மா. அதெல்லாம் தெள்ள தெளிவா கருணாநிதி பண்ண துரோகங்களை சொல்லியிருக்காங்க. நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்ல முடியாதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு கணக்கு கேட்டதற்காக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கணக்கு கேட்டதுக்காக வெளியே அனுப்புனாங்கல்ல,
அன்னைக்கு சத்தியவாணி முத்து கூட ஏன் பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை எடுத்து மற்ற துறையில் செலவு பண்றாங்கன்னு கேட்டதுக்காகத்தான் பல அவதூறுகளை சொல்லி கருணாநிதியால் வெளியேற்றப்படுறாங்க. சத்தியவாணி முத்துவால் முதலமைச்சர் பதவிக்கு கிடைக்கப்பட்ட கருணாநிதி அவர்கள் தன் மேல ஏன் செலவு பண்ணீங்கன்ற கேள்வி வந்தோன்னா அவங்களே கட்சி விட்டு நீக்கிறாங்க. இதுதான் திமுக, இதுதான் திராவிட மாடல், இதுதான் வரலாறு. அந்த பணம் கணக்கு கேட்டது, அதனால சத்தியவாணி முத்து நீக்குவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார் கருணாநிதி அப்படின்னா அது உண்மையிலேயே அந்த பணம் எதற்காக செலவிடப்பட்டது, அப்போது நடந்த விஷயம் என்ன? இது இல்ல, அந்த பணத்தை எடுத்து இன்றைக்கு எப்படி பட்டியல் சமூகத்துக்காக மத்திய அரசால் ஒதுக்கப்படுகிற நிதியை எடுத்து இது 1000 ரூபாய் பணம் உரிமை தொகை கொடுக்குறாங்களா, அதெல்லாம் கூட செலவு பண்றாங்க. ஆதிதிராவிட நலத்துறைக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி எடுத்து அதே போலதான் இன்னைக்கு மகன் செலவு பண்றாரு, அன்னைக்கு தந்தை செலவு பண்ணாரு. அப்ப அந்த மக்களுக்கு உண்டான பணத்தை எடுத்து அந்த துறையில் இருக்கிற அந்த சமூக மக்களுக்கு செலவு பண்ணாதான் அந்த மக்கள் வளர்ச்சி பெறுவாங்க. அந்த பணத்தை எடுத்து நீ பாலம் கட்டுவ, அதை செய்வ, இதை செய்வ, கட்டணம் கட்டுவ. எத்தனை இப்ப சத்தியவாணி முத்தம்மா இவ்வளவு பண்ணிருக்காங்களா, திமுக கருணாநிதி ஒருவருக்கு இவ்வளவு காரணமா இருந்திருக்காங்களா, எத்தனை திட்டங்களுக்கு கருணாநிதியால் பேனா வைக்கிறதுக்கு கருணாநிதி பேரு, அதுக்கு பேரு எல்லா இடத்துலயும் கருணாநிதி பேர் வைக்கிறாங்க. சத்தியவாணி முத்தம்மா பேரு எத்தனை நிறுவனங்களுக்கு எத்தனை திட்டங்களுக்கு அம்மா பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு மனம் இருக்கா திரு முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு? எனக்கு தெரிஞ்சு சத்தியவாணி முத்து மகளிர் திருமண உதவி திட்டம் அதெல்லாம் இல்லைங்க. அவங்க எல்லாம் பேர் மாத்தி மகளிர் உதவி தொகையா மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு, அதுவும் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற இவங்க பேர்ல எல்லாம் அவங்க வைக்கிறதுக்கு என்னைக்கும் திக்கட்டும் சிலை வைத்த கருணாநிதியை வச்சார்ல, காந்திக்கு சிலை வைச்ச கருணாநிதி மெரினா கடற்கரையில ஏன் அம்பேத்கருக்கு வைக்கல, ஏன் MC ராஜாவுக்கு வைக்கல, ஏன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் வைக்கல, பெரியாருக்கு பெரியார் பட்டம் கொடுத்த மீனம்மாள் சிவராஜுக்கு ஏன் செலவு வைக்கல அப்படின்னு கேட்க முடியுமா? செஞ்சாரா? இது பெரும் பரச்சேரின்னு சொல்லப்பட்ட சென்னை நகரில் எத்தனை பறையர்களுக்கு ஆளுமைகளுக்கு இங்க கருணாநிதியால் சிலை வைக்கப்பட்டிருக்கு, திட்டங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது கேட்கறதுக்கு யாராவது நாதி இருக்கா? தலைவர்கள் இருக்கிறாங்களா ஏன் அவங்களுக்கு செய்யலன்னு கேட்கறதுக்கு? MC ராஜா அம்பேத்கருக்கு தலைவராக இருந்தார, MC ராஜாவுக்கு ஏன் செலவு வைக்கல கருணாநிதி? அப்படின்னா இந்த பூர்வ குடிமக்கள் சென்னையை பெரும்பரச்சேரி வெள்ளக்காரனே பார்த்து அஞ்சிய இந்த மக்களுக்கு நம்ம கொடுத்தா இது அவங்களுடைய பேர் வந்துடும் தான் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அவர் பிறந்த இடத்துல பெரம்பூர்ல அடக்கம் பண்ண முடியாத தடுத்துச்சு இந்த அரசு. எங்கோ கண்ணு கட்டின தூரம். எப்படி இங்கு வாழ்ந்த குடிசையில் வாழ்ந்த மக்களை அனாதைகளை போல் சிங்கார சென்னைன்னு சொல்லி அனாதைகளை போல் அகதிகளை போல் செம்மஞ்சேரி கண்ணகி நகர்னுக்கு விரட்டினாலோ அதே போலத்தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இங்க சென்னையில் அடக்கம் பண்ணாம எங்கோ ஒரு மூலையில் அடக்கம் பண்ணுவதற்கு யார் காரணம்னா திமுகவினுடைய பறையர்களை மேம்படுத்தக்கூடாது, பறையர்களை சொல்லக்கூடாது, பறையர்களை பத்தி பேசக்கூடாதுன்னு நய வஞ்சகம் அந்த எண்ணத்திலே ஊறி போயிருக்கு. பறையர்கள் மீது எப்பயுமே திமுகவுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பா பட்டியல் சமூக மக்களுக்கான பல பிரச்சனைகள் இருந்தாலுமே இப்போ சமீபத்துல மிகப்பெரிய பிரளயமா எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலை. வேற சாதியில குறிப்பா பட்டியல் சமூகத்தினுடைய ஆணோ பெண்ணோ திருமணம் காதல் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொலை வரைக்கும் போறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. இந்த 4.5 ஆண்டுகள் நடந்த விஷயங்களே இருக்கு. அதுக்கு தனி சட்டம் அப்படின்ற ஒரு புள்ளியில திருமாவளவன் அவர்கள் நிக்கிறாரு, திமுகவுக்கான அழுத்தமும் கொடுக்கிறார். இப்போ இந்த பட்டியல் சமூக மக்கள் ஆணவ படுகொலை அப்படிங்கறது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அரசு அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல, நீங்க கலப்பு திருமணம்ன்றது தப்பான வார்த்தை, அது தவறு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்வது கலப்பு திருமணம் இல்லை இல்லையா? அது முறையான திருமணம். குடிகள் மாறி திருமணம் பண்ணிக்கிறாங்க, அது அவங்களுடைய உரிமையும் கூட. ஆமா, அது மாறி திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். நான் பெரியார் வழி வந்தவங்க, ராமசாமி நாயக்கர் வழி வந்தவங்கன்னு சொல்ற இந்த திராவிட மாடல் அரசு அதுக்குண்டான பாதுகாப்பை உறுதி செய்திருக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் எத்தனை பாதுகாப்பை இவங்க உறுதி செய்திருக்கிறாங்க? எத்தனை சீர்திருத்த திருமணங்களை இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க? அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காங்க? இப்ப ஆணவ படுகொலை நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு அந்த சட்டம் போட்டு அதை தடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? இத்தனை ஆண்டு காலம் அப்படியே சமத்துவத்தை போதிச்சு இந்த திராவிட மாடல் திருட்டு மாடல் அரசு எத்தனை ஊர்ல இவங்க சாதியை ஒழிச்சிருக்காங்கன்னு சொல்லணும்ல? ஒழிச்சிருக்காங்களா? இல்ல சாதி பார்க்காம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா மாதிரி தலித் எழில்மலைக்கு பொது தொகுதியில் கொடுத்து ஜெயிக்க வச்ச மாதிரி இவங்க எங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க?
பொது தொகுதி கொடுத்துருக்காங்களா பட்டியல் சமூக மக்களுக்கு? இப்போ பொது தொகுதியில அண்ணன் தலித் எழுமலையை வந்து நிக்க வச்சு ஜெயிக்க வச்சது அதிமுக அரசு. அது இல்ல, சமீபத்தில் கூட எம்பி ஆக்குறதுக்கு அண்ணன் எடப்பாடியார் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் எம்பி ஆக்கியிருக்காரு இப்போ சமீபத்தில். அதுபோல என்னைக்குமே வந்து அதிமுக வந்து பட்டியல் சமூக மக்களுக்காகவே பல திட்டங்களை தீட்டி நல்லது செய்யும். ஆனா இது வெறும் பேசும். திராவிட மாடல் வந்து வெறும் பேச்சு தான் இருக்குமே தவிர செயலுக்கு வரணும்னா வராது. அவன் என்ன சொல்லுவான், நீட்டு நீக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீட்டுன்னு வந்தா இல்ல நீங்க அடுத்த முறை நம்ம பார்த்துக்கலாம், அந்த சூட்சமம் தெரியுவாங்க, இல்ல அடுத்த தேர்தலுக்கு நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க, நாள் கடத்துவாங்க, தேர்தல் முடிஞ்சிடும், வெற்றி பெறுவாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு மறந்துடுவாங்க, மறந்துட்ட பிறகு மீண்டும் அதே இது வந்து திரும்பவும் சொல்லுவாங்க. அது மாதிரி மக்களை பேச்சிலே ஏமாற்றுவாங்க, முதல் கையெழுத்துன்னு போடுவாங்க. எல்லாமே திருட்டுத்தனம். திருட்டுத்தனத்தின் மொத்த உருவம் தான் திராவிட மாடல். மிக்க நன்றி சார். அதாவது என்னன்னா, பட்டியல் சமூக மக்களுக்காக நாங்கள் தான் எல்லாமே செஞ்சோம்னு சொல்லி லிஸ்ட் போடுறதும், பட்டியல் சமூக மக்களுக்காக ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு அவங்களை நம்ம கூட்டணியில் வச்சுக்கிட்டு பட்டியல் சமூகங்களுடைய வாக்குகளை மட்டும் மறுபடி செய்துவிட்டு அந்த மக்களுக்கான துரோகங்களை செய்துன்னு சொல்லி எப்போ முன்னாடி இருந்து கருணாநிதி அவர்கள் காலத்துல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத பல விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி தகவல்களுக்கு. வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி நேர்களே.